வணக்கம். அதாவது பத்திரிகையாளரை பார்த்தா கம்முனும், சட்டமன்றத்துல உம்முனும், அதுவே மேடை பேச்சேனா ஜம்முனும் பிளாஸ்ட் பண்ற நம்ம தாவேக அரசியல் தான் நம்ம இன்னைக்கு பிளாஸ்ட் பண்றோம். அதுவும் குறிப்பா சட்டமன்ற தொடர்கள்ல சட்டமன்ற விவாதங்கள்ல நம்ம பொட்டுமாமா பண்ணின அதிசயமான காரியங்களை தாவேக்கவினர் ஃபயர் விடுறதை விட நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் கொஞ்சம் நம்ம பிளாஸ்ட் பண்ணி விட்டோம்னா அதுதான் நம்ம செய்யற ஒரு நல்ல உதவியா இருக்கும் தாவேக அரசுக்கு அப்படின்னு நம்புறேன். பொட்டுமாமான்னு சொன்னதுலாம் நீங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க, எகத்தாளமா சொல்லிட்டாங்க, பயங்கர என்ன மரியாதை குறைவா சொல்லிட்டாங்கன்னா யாரும் வரிஞ்சு கட்டிட்டு வர வேண்டாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய திராவிடத்தனத்துக்கு நாங்களும் எதிரிதான். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நாளும் முட்டு கொடுக்கிறவங்களோ அவர்களை போற்றுவர்களோ நாங்க கிடையாது. ஆனா நீங்க ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து அவருடைய ஆட்சியில ஸ்டாலின் அங்கிள்னு நீங்களும் எகத்தாளமா பேசினவர் தான். நீங்க கொஞ்சம் கண் கவரும் விதமாக எங்களெல்லாம் கவர்ந்து இழுக்கிற வகையில ஒரு பொட்டு வேற வச்சுட்டு வரீங்களா புதுசா? குறிப்பா அரசியலுக்கு வந்த பிறகு அப்படி ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு இருக்கனால அதில் கவரப்பட்டு நாங்களும் பொட்டு மாமான்ட்டு ஒரு அடையாளமா சொல்றோமே தவிர மரியாதை குறைவா கிடையாது. எப்படி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு நீங்க கூப்பிட்டத ஸ்டாலின் ஐயா பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டாரோ அது மாதிரி பொட்டு மாமான்னு நாங்க செல்லமா அழைக்கிறத நீங்களும் பெருந்தன்மையா ஏத்துக்கணும் அப்படிங்கறதுதான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. சட்டமன்ற விவாத தொடர்ல பாத்தீங்கன்னா முதலாவது இவருடைய அமைச்சர் எப்படி பயங்கரமா பிளாஸ்ட் விட்டாருன்னா, நாங்க திராவிட கட்சிகள் எதுவுமே செய்யாத தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நேரலை சட்டமன்ற விவாதங்கள் நேரலையில ஒளிபரப்பப்படல. ஆனா முதன்முறையாக நாங்க முழு விஷயத்தையும் முழு சட்டமன்ற விவாதத்தையும் நேரலையில விவாதிக்கிறத நாங்க நேரலையில ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லி வாய மூடல. நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இப்பொழுது தாவேகாவின் ஆஸ்தான குருவாக இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கூட்டணியில இல்லாத பிஜேபி எந்த மாநிலத்துல முதல்வர் யாரா வந்தாலும் அவர்களை சார்ந்து இருக்கலன்னா அவங்க கூட்டணியில இல்லைன்னா எப்படி கண்ணுல விரல விட்டு ஆட்டுவாங்கிறது நமக்கு தெரியும். அஸ்ஸாம்ல என்ன பண்ணாங்க, மற்ற கட்சிகள்ல என்ன பண்ணாங்க, கேரளால என்ன பண்ணுவாங்க, அங்க என்ன பண்ணுவாங்க, இங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விடும். ஆனா அவங்க அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு அவர் கடைசியா போயிட்டு வரும்போது ஜம்முன்னு கையை ஆட்டிட்டு வந்தாரு. போகும்போது உம்முனும் கம்முனும் போனவரு அது முடிச்சுட்டு வரும்போது ஜம்முன்னு கையை ஆட்டிட்டு வந்தாரு. அப்பவே நமக்கு புரிஞ்சு போச்சு பிஜேபியோட ஒரு அண்டர் டீலிங் திமுகவுக்கு மாற்றா இவரை எடுத்திருக்காங்க. திமுகவை எப்படி கைக்குள்ள போட்டு பந்தாடிக்கிட்டு இருந்தாங்களோ, ஒரு கைப்பாவையா மறைமுக கைப்பாவையா பயன்படுத்தினாங்களோ அது மாதிரி இவரையும் பயன்படுத்த போறாங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கு இலக்கணமா அதோட வெளிப்படைத்தன்மையாதான் ஆளுநர் அவர்கள் தாவேக அரச புகழ் பாடலா பாக்களா வாசிச்சிருக்கதும், இவங்க அவரை புகழ்றதும் அவரு இவங்களை புகழ்றதும், தேசிய கீதத்தை 10 தடவை ஒளிபரப்புறதுக்கு ரெடி ஆகுறதுமா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகோ ஓகோன்னு போயிட்டு இருக்குது. அவரு அரை மணி நேரம் ஆளுநர் உரைய சலிக்க தூங்கி அதாவது முதல்வர் ஏற்கனவே ஒரு தூங்கு மூஞ்சி, இதுல இன்னும் தூக்கத்தை வரவழைக்கிற மாதிரி பேசும்போது கூட ஒளிபரப்பிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர். அதன் பிறகு விஜய் அவர்களும் பேப்பர்ல எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே என்ன சொல்றது ஒரு போஸ்ட்ல வாசிச்சு முடிச்சுட்டாரு. அந்த மேடை பேச்சுனா ஸ்கிரிப்ட் நடிக்க தெரிஞ்ச அவருக்கு அது கைய கால ஆட்டி ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்கு வசதியா இருந்தது. சட்டமன்றத்துல அதை பண்ண முடியாது, பக்கமா எழுதி இருக்கும். அதுக்கு கைய கால ஆட்டினாருன்னா அதுல அவர் மயங்கி விழுந்துருவாரு, அது வேற விஷயம். அதனால அவர் கிடைத்த நேரத்துல வாசிச்சு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு நடக்கிறது பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் கேள்வி கடைகள், அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களோட கேள்வி கடைகள், இதுலயே நம்ம பிளாஸ்ட் சார் பிளாஸ்ட் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் பிளாஸ்ட்ங்கிறவரு இந்த 2 பேரு, அதாவது வருடத்துக்கு ஒரு கட்சி மாறக்கூடிய இல்ல 5 வருடத்துக்கு எங்க பெட்டி தாராளமா தாராங்க அப்படின்னு பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பவாத பெண்களுக்கு கேட்கிற கேள்விக்கே இவரால ஈடு கொடுக்க முடியல. பார்த்தாரு இனிமே வர்ற செஷன் இதை விட கொடுமையா இருக்கும், இவங்களே இந்த போடுறாங்க, நாம இனிமே ஒரு 6 மாசத்துக்கு நம்மள வச்சு செய்வாங்க, ட்ரோல் மெட்டீரியலா போயிருவோம். இதுக்கடையில இனிமே எதிர்கட்சி தரப்புகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான், நாம அதோ கதிதான் அப்படின்னு அவர் தெரிஞ்சதுனால சபாநாயகர் இவருக்கு வச்ச சபாநாயகர் ரொம்ப தெளிவான ரொம்ப என்ன சொல்றது தலைவரை புரிஞ்சுக்கிட்டு இதற்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய சபாநாயகர் ஆச்ச. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேரலையை துண்டிக்க வச்சது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு சப்பக்கட்டு சொன்னாரு பாருங்க. 3 நாட்கள் நடைபெறக்கூடிய சட்டமன்ற விவாதம் குறுகிய நாட்களா இருக்கனால நேரம் போதாதான், அதனால கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு நேரத்தையே எடுத்துக்கிட்டதா சொல்றாரு. ஏன்னா கேள்வி கேட்டாலே இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்காத மாணவன்கிட்ட கூட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவன் தப்பாட்டாவது பதில சொல்லுவான். எதுக்கு? அடிக்கி பயந்தோ இல்ல நம்ம திருன்னு முடிச்சிட்டு இருந்தா அவமானமா பேரும், எகத்தாளமா பேரும், நம்ம வெட்கப்படணும் அவமானப்படணும்னு தனக்கு ஏதோ தெரியும் போல காட்டிக்கிறதுக்காவது தப்பா பதில் சொல்லுவான். அப்படின்னா அவனுக்கு கேள்வி புரிஞ்சாதான் தப்பா கூட பதில் சொல்ல முடியும். ஆனா எதுவுமே பதில் சொல்லாம ஒருத்தன் 2 பேர் இருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்கு கேள்வியே புரியாது.
அதனால அவருக்கு தப்பா பதில் சொல்ல கூட தெரியாது. கேள்வி புரிஞ்சாதான் தப்பாவது பதில் வரும். ஆனா இப்ப கேள்வியே தெரியாது. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து வசூல் ராஜா MBBSல சொல்லுவார் இல்லையா, கேள்வி கேட்டா தப்பு தப்பா பதில் எழுதணும்னா கூட எனக்கு கேள்வி தெரியணுமே அப்படிம்பாரு. அது மாதிரி நம்ம பொட்டு மாமாவுக்கு கேள்வியே தெரியாது, என்னன்னு புரியாது. அதனால இங்க வாங்குன்னு கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்கிற ஒரு ஒற்றை காரணத்துக்காக இத்தனை வருடம் 50 வருடம் 70 வருட சட்டமன்ற கூட்டத்தொடரின் நடைமுறையே மாத்திருக்காரு சபாநாயகர். இது விதிமீறல் இல்லாம எப்படி? இது ஜனநாயகத்தின் குரலை நெரிக்கிறது தானே. என்னைக்கு கேள்வி கேட்கும் பொதுமக்களை முடக்குகிறார்களோ அன்னைக்கு ஜனநாயகம் செத்துறது. அதே மாதிரி என்னைக்கு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதிகளும் தங்களுடைய மக்கள் சார்பாக தான் அவங்க கேள்வி கேட்க போறாங்க. மக்களுக்காக குரல் எழுப்பும் அந்த பிரதிநிதிகளின் நேரத்தை நீங்க வந்து கொடுக்காம கேள்வி நேரம் அப்படிங்கிற ஒரு செஷன், அந்த ஒரு நேரத்தையே நீங்க துண்டிப்பீங்க. இல்லாம 3 நாளும் அது இல்லாம எடுப்பீங்கன்னா ஆளுநர் வந்து வாசிக்க, விஜய் வாசிக்க, அப்புறம் ஒவ்வொருத்தரா வாசிச்சுட்டு போறதுக்கா சட்டமன்றத்தோட? இங்க என்ன ஜனநாயகன்? சபாநாயகர் பெருசா வந்து வேதாந்தங்களை பேசி நான் அப்படி நேர்மையானவன் இப்படி நேர்மையானவன், பைபிள் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னு பைபிளை கேடகமா பயன்படுத்தி சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி வேதம் ஓதிட்டு இன்னைக்கு எப்படி நீங்க மக்களின் பிரதிநிதிகளின் குரலை நீங்க அடைப்பீங்க? எதிர்கட்சிகளை நீங்க முடக்குறீங்க, இல்ல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய MLA-க்களின் கேள்விகள்ல நீங்க வந்து தவிர்க்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு நீங்க மக்கு மடச்சாம்பிராணி உங்க தலைவரை காப்பாத்துறதுக்கு இதை செய்யறீங்கன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் நீங்க ஜனநாயகத்தை ஒட்டு மொத்தமா முடக்குறீங்கன்னா இதுவும் ஒரு வகையான அடக்கு ஒடுக்குமுறை தான். அதாவது ரொம்ப பாலிஷா அடக்குமுறையை கையாளுறீங்க. நீங்க திமுகவோட ஒருபடி மேல நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிதான் என்னால கணிக்க முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு காணொலியில பார்க்க வேண்டியது அந்த விளாத்திக்குளம். அதாவது பேசாத ஒரு முதல்வரா இருக்கீங்களா, பேசுங்க அப்படின்ட்டு திமுக தரப்புல சொன்ன உடனே நாங்க பேசிதான் நீங்க தோத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாங்கிற அதிமேதாவி உன்னதமான உயரமாக வளர்ந்து கெட்ட ஒரு ஆள் இருக்காரு இல்லையா, மக்கள் சுரண்டல் லாட்டரியில கொளுத்து வளர்ந்த அகசாய சூரன் இருக்காரு இல்லையா, அவரு வந்து சொல்றாரு பேசிதான் வந்து நீங்க நாங்க பேசினதுதான் நீங்க தோத்தீங்கன்னு. பேசி கொள்கை கோட்பாடுகள் மக்கள் சேவை மக்களுக்கான அரசியல பேசுனதுனாலயே ஒருத்தன் ஜெயிக்க முடியும்னா 15 வருஷமா முதல்வரா இருக்க வேண்டியது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணா பேசிதான் அரசியல வளர்த்தாரு, பேசிதான் காங்கிரஸ ஓட விட்டாரு, ஆட்சியை பிடிச்சாருங்கிறது உண்மையானா அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதுக்குபடியா எங்க சமகாலத்துல நாங்க பார்த்து கேட்டு எங்கள் அறிவை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆசான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். பேசினா ஜெயிக்க முடியும், பேசினதுனாலயே வெற்றி கிடைச்சிருச்சுன்னா நிஜ முதல்வர் அண்ணன் சீமானா தான் இருக்கணும். 4 டயலாக் பேசி உங்க விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரா? இதெல்லாம் உங்களுக்கே வந்து அருவருப்பா இல்லையா? சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தினால மட்டும்தான் அவர் ஜெயிச்சாரு. பாஜகவோட துணை இருந்ததுனால, கண்ணசைவு இருந்ததுனால, அவருடைய தாட்சணியம் கருணை அவர்களுடைய கடைக்கண் பார்வை உங்க மேல விழுந்தனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பேசுறீங்க? 4 டயலாக் பேசிதான் ஜெயிக்க முடியும்னா எடப்பாடியார் ஜெயிச்சிருப்பாரு. அவரும் தான். அவரு பார்த்தா முதலாவது அண்ணன் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தா திமுகல பேசாத பேச்சா, எடப்பாடியார் அவர்கள் பேசாத பேச்சா, இவங்களை தாண்டி என்ன பேசிட்டாரு விஜய் அவர்கள்? என்ன கொள்கை கோட்பாடு அவர் பேசினாரு? எதுவுமே இல்லாம சினிமா டயலாக வந்து பேசி திமுக தாவேகா பாசிசம் பாயாசம் இலவசங்களை அள்ளி தெளிச்சிட்டு பேசினது தவிர வேற என்ன மற்றும் ஒரு அரசியல் என்னது மாற்று அரசியல், ஏமாற்று அரசியல், இந்தபடி ஒரு 4 டயலாக்கு மற்றும் பலர் மற்றும் சிலர் இவ்வளவு பேசினதுனால ஒருத்தர் ஜெயிச்சிட முடியுமா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, விஜய்ங்கிற ஒரு நடிகனுக்காக தான் ஓட்டு விழுந்ததா இல்லையான்னு. இந்த மாதிரி அப்பட்டமா பேசவும். அடுத்தது தேவையில்லாம விளாத்திக்குளத்தை இழுக்கிறாங்க. விளாத்திக்குளம் வந்து அந்த நபரை கண்டுபிடிச்சு அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பாலியல் வன்கொடுமை உங்க ஆட்சியில இவ்வளவு நடக்குதான்னா திமுக ஆட்சியை திருப்பி துணைக்கி இழுக்கிறீங்க. அப்ப அங்கிருந்து திமுக தரப்பு இந்த விவாதம் நடக்கும்போது தாவேகா தரப்புல வந்து ஒரு MLA வந்து திமுகவை நோக்கி ஓடி வரதை பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு இந்த துண்டிப்பு நடந்ததாகவும் கருதப்படுது. அப்போ அங்க அந்த அடிதடியை மறைக்கிறதுக்கு நீங்க துண்டிச்சீங்களா, இல்ல கேள்வி கணைகள் திமுக தொடுக்க பதில் சொல்ல முடியாம நீங்க வந்து என்ன சம்மட்டியால அடிச்சது மாதிரி உட்கார்ந்து இருந்தனால, ஆணி அடிச்சு உங்களை இருத்தி வச்சதுனால அதை வெளிப்பரப்புனா கேவலமா போயிருமே அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகிருவீங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க வந்து இதை துண்டிச்சீங்களா அப்படின்னு தெரியல. ஆக மொத்தத்துல நீங்க பிளாஸ்ட் பண்ணும்போது வந்து நேரல போடுறதும், நீங்களே பிளாஸ்ட் ஆகி உட்காரும் போது வந்து துண்டிக்கிறதும் வந்து இன்னும் ஒரு திமுக ஆட்சியை தான் நீங்க கட்ட விழுக்கிறீங்களே தவிர உங்களுக்கும் இந்த திராவிட கட்சிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாலியல் வன்கொடுமைக்கு ராஜ்மோகன் அவர்கள்ட்ட கேக்குறாங்க, இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஏன்னா கொஞ்சமும் கூசாம திமுக மாதிரியே பதில் சொல்றாரு. புகார்கள் அதிகமாகறனால இது வந்து அதிகமா வந்து நடக்கிற மாதிரி தெரியுதான். புகார்கள் அதிகமா கொடுத்தா நடக்கிற மாதிரி தெரியுமா, இல்ல அதிகமா நடக்கிறனால புகார்கள் அதிகமா வருதா? எப்படிப்பட்ட மூலக்கட்ட கும்பல் தெரியுமா இது? இதேதான் கீதா ஜீவன் அவர்களும் சொன்னாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்படிங்கும் போது புகார்கள் நிறைய போறனால உங்களுக்கு அதிக பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அதிக பிரச்சனை இருக்கனாலதான் புகார்கள் அதிகம் போகின்றன. இன்னைக்கும் பல பிரச்சனைகளுக்கு புகார்களுக்கு போகாம இருக்கிற நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளோட எதிர்காலம் போயிருமோ, கோர்ட்ல வந்து இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க, பிள்ளை என்ன பாடுபடுமோ, கேவலப்படுமோ, அச்சப்படுமோ, படிப்பு போயிருமோ, ஃபியூச்சர் போயிருமோ அப்படின்னு இன்னைக்கும் புகார் கொடுக்க தயங்குகின்ற எக்கச்சக்க பேர் இருக்காங்க. வெளியில வர்றது 50% கூட கிடையாது. எப்படி நீங்க கூசாம சொல்லுவீங்க? வீட்லயும் பிள்ளைகள், குழந்தைகள், மனைவி இருப்பாங்க. தயவு செய்து உங்களுக்கெல்லாம் இது நடக்காது, உங்க வீட்டுல எல்லாம் நடக்காதுங்களா ரொம்ப எல்லாம் வந்து இருக்காதீங்க. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அடுக்கல இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கொடூர தன்மையா நடக்கும். எவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரி எடுப்பான் என்ன தெரியாது. ஏன்னா நீங்க ஒண்ணும் மனிதர்களற்ற பூமியில உங்க பிள்ளைகளை நடமாட விடல. பள்ளிக்கூடம் போனோம், அங்க 4 பேர் இருப்பாங்க. வேலைக்குன்னு போனோம், அங்க 4 பேர் இருப்பாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போவீங்க, அங்க இருப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இதை பத்தி சொல்லுவீங்களா? புகார்கள் அதிகமான நல்ல அப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? வெக்கம் கிட்டவங்களா இருக்கீங்களே கொஞ்சம் கூட. எதுக்கு இதுக்குதான் இப்படி எல்லாம் தப்பு தப்பா பதில் பேசிடுவான்னு தான் பயந்து பொட்டு மாமா அமைதியா இருக்கிறாரு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த பதில் கூட அவருக்கு சொல்ல தெரியாது. அவர்கிட்ட கேட்டா அவருக்கு இதுக்கு கூட பதில் சொல்ல. பாலியல் வன்கொடுமைனா அவரு பாலியல் பலகாரமா அப்படின்னு கேட்ட மாதிரி இவரை வந்து பாலியல் ஸ்வீட்டான்னு கேட்பாரு. அவர் கொஞ்சம் வந்து தமிழ்ல கேட்பாரு, இவர் கொஞ்சம் நவநாகரிகமா தான் கேட்பாரு. அப்படிப்பட்டவரு இவரு. நீங்க கூசாம அப்படி சொல்றீங்க. இன்னொரு நடிகர் எவனோ ஒருத்தன் பேர சொல்றதுக்கெல்லாம் இல்ல, இந்த விஜயோட நண்பர்கள் நடிச்ச ஒரு ஆளுதான். அந்த ஆளுகிட்டே இதே கேள்வியை கேட்கறாங்க. திமுக ஆட்சியில பாலியல் வன்கொடுமை நடந்த போது கொதிச்சோமே, உருண்டமே, புரண்டமே, ஒப்பாரி வச்சோமே, அப்படி நரம்பு புடைக்க கத்துனோமே, மேடதோரம் ஆர்ப்பாட்டம் பண்ணி போர்டெல்லாம் பிடிச்சோமே, இப்ப தாவேக ஆட்சியிலும் நடக்குது. இதை எப்படி பாக்குறீங்கன்னா அந்த ஆளு கூசாம அங்கொன்னும் இங்கொன்னும் சின்னதா நடக்கிறத பெருசா சொல்றாங்களாம். அப்ப திமுக அதிமுக ஆட்சியில நடக்கும் போது நீங்க அப்படி சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? எதுக்கு உங்க தலைவர் விஜய் வந்து பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை சரிப்படுத்த முடியலன்னா வீட்டுல போய் உட்காருங்க, உங்களுக்கு எதுக்கு முதல்வர் பதவி அப்படின்னு கேட்டார் இல்லையா? அப்பவும் நீங்க வந்து சேச்சே அங்கொன்னு இங்கொன்னுமா நடக்கிறத நாம ஏன் பெருசுப்படுத்தணும் அப்படின்னு பெருந்தன்மையா பேர்க்க வேண்டியதானே? அதே விஜய் ஆட்சியிலனா மட்டும் அங்கொன்னு இங்கொன்னுமா நடக்குங்க. திராவிட ஆட்சியில 5 வருஷத்துல 50 நடந்துன்னா உங்களுக்கு 5 நாளைக்குள்ள 50 நடந்திருக்கு. ஒரே நாள்ல 5 இடத்துல குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமை. 2 நாளைக்கு முன்னாடி அது ஒரு பிள்ளை இறந்து செதஞ்சி சின்ன பின்னமாகி போயிடுச்சு. எப்படி நீங்க சொல்லுவீங்க அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்குதுன்னு? உங்க வீடுகள்லயும் பிள்ளைங்க மனைவி இருப்பாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி எகத்தாள பேச்சினாலையும், மெத்தனமான பேச்சினாலையும், ஆணவ பேச்சினாலையும், தலக்கணம் பிடிச்ச பேச்சினாலையும் தான் திமுக அழிஞ்சுது. இந்த மாதிரி தலக்கணமா பதில்கள் கொடுத்ததால்தான் ஜெயலலிதா அம்மையாரோட ராஜ்யமே சரிஞ்சுது. அத்தனை ராஜ்யங்களும் சரிறதுக்கு ஊழல் பண்ணி கூட அவங்க வந்துடுறாங்க. ஊழல் பண்ணா கூட மக்களுக்கு அந்த ஊழல் பணத்துல இருந்து ஒரு பகுதியை கொடுத்து தாஜா பண்ணி வந்துடுறாங்க. கொஞ்சம் வந்து பிச்சை கொடுத்து விசிறி அடிச்சு என்ன செஞ்சிடறாங்கன்னா ஓட்டுக்களை வாங்கி வந்துடுறாங்க. ஆனா தலக்கணமும் மெத்தனமும் எகத்தாளமும் ஆணவ பேச்சு பேசும்போதுதான் அந்த சாம்ராஜ்யங்கள் சரியவே செஞ்சிருக்கு. நீங்க இந்த ஆணவமா பேசுறீங்க இல்லையா, இது வந்து உண்மையிலே உங்களுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு காட்டுறதுக்கு பேருதவியா இருக்குது. உங்க ரசிக வெறியர்கள், ரசிக அந்த பொறுக்கிகள், தருதலைகள் அவங்க வேணா நீங்க அவங்களையே கொன்னா கூட அவங்க வந்து விஜய் கையால சாகுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், விஜய் விரல் எங்க கழுத்துல பட்டு நெரிச்சு எங்க உயிர் போறதுக்கு நாங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் வேணா அவங்க வேணா சொல்லுவாங்க. ஆனா நம்பி ஏமாந்த ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அதுகிட்ட நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு, அதுகிட்ட உங்க சுயரூபம் தெரியறதுக்கு உண்மையிலே இது வந்து ரொம்ப அபரிதமா உதவுது அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வேற கம்யூனிஸ்ட்ல இருந்த கடைசி வெப்பனும் போனதையா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கம்யூனிஸ்ட் மகேந்திரன் அவருடைய சேர்க்கையும் இருக்கு. மகேந்திரன் யாருன்னு பார்த்தா இவரு வந்து ஏற்கனவே கட்சியில பண மோசடியோ இல்ல கட்சி விரோத செயல்பாடுகள்ல ஈடுபட்டதால நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்னு இப்பதான் தெரிய வருது. பாத்தீங்கன்னா கரெக்டா தாவேக்கால போய் யார் இணையறாங்கன்னா தாவேக்கா தலைவரும் வழியைப்பு செஞ்சவர் தான், கருப்பு பணம் வாங்கி சம்பாதிச்சவர் தான், எந்த ஒரு தனது சம்பாத்தியத்திலையும் எந்த ஒரு சமூகத்துக்காக சமூக அக்கறையோடு செயல்பட்டவரும் கிடையாது. சேத்துக்கிட்ட ஆதவ் அர்ஜுனா சுரண்டல் பிழைப்பு நடத்தின, லாட்டரி பிழைப்பு நடத்தின கோஷ்டியோட கும்பல். அடுத்தது வந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருத்தர் தான். அடுத்தது வந்தீங்க பொதுச் செயலாளர் பிளாக்ல டிக்கெட் விஜய்க்காக வித்து பழைச்ச ஒரு சாம்ராஜ்யக்காரர் தான் அவரு. அடுத்தடுத்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனை பேரோட பின்னணி பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் குற்ற செயல்கள்ல ஈடுபட்டவங்க. மோசடி பண மோசடிகள்ல இப்பவும் மாட்டிட்டு இருக்காங்க. மோசடி ஏற்கனவே செஞ்சவங்களதான் வேட்பாளராக நிறுத்தி இன்னைக்கு எம்எல்ஏ அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கு. மொத்தமாவே அந்த தாவேகா கட்சி வந்து ஒரு மோசடி கும்பல் கட்சியா இருக்கும்போது அவர் சேர்க்கிறதும் தன்ன மாதிரி தானே சேர்ப்பாரு. பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு யாரு தேவை? இவர மாதிரி எண்ணம் கொண்டவங்க, இவர மாதிரி கருப்பு பணம் விரும்புறவங்க, இவர மாதிரி
அரசை ஏமாத்துறவங்க தான் இவருக்கும் வேணும். அப்பதான் இவரோட கொள்கை, இவரோட கோட்பாடுகளுக்கு, சித்தாந்தத்துக்கு உட்பட்டு அவங்க நடக்க முடியும். தாவேகா கட்சியில எப்படி ஒரு நேர்மையானவங்க போய் நேர்மையா செயல்பட முடியும்? கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. போற குருமா கட்சி அண்ணன் அவங்களும் அப்படிதான் திமுகவோட ஒட்டுணியா இருந்து நிறைய கட்ட பஞ்சாயத்து செஞ்சு பணம் சம்பாதிச்சவங்க தான். அவங்களும் கரெக்டா தாவேகாங்கிற அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டாங்க. கம்யூனிஸ்டும் எவ்வளவு பெரிய உயரிய கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள் பண்ணி பல நல்லது செஞ்சது இன்னைக்கு வந்து புறையோடி போய் அதுவும் அந்த சேத்துல விழுந்து புரண்டு இப்ப தாவேகாங்கிற புனிதமான கட்சியில சேர்ந்திருக்கு. போதாத குறைக்கு அதிமுக இருந்து 5-6 பேர் பிச்சுக்கிட்டு வராங்க. அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சி தான். அதிசயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாவேகானால இப்படிதான். எப்படி டெல்லியில பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சுட்டு தெரியுமோ அதே மாதிரிதான் இங்க திமுக உள்ள நாளும் என்ன வாஷிங் மிஷினை வச்சு செயல்பட்டு இருந்தோம் அதே வாஷிங் மிஷினை தான் வாடகை எடுத்து இல்ல விலைக்கே வாங்கிட்டு வந்தாலும் வந்திருப்பாரு. மோடி ஐயாட்ட இருந்து டெல்லிக்கு போனார் இல்லையா, வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு புறையோடி போன ஒரு அத்தனை ஈனத்தனமான செயல்களை செஞ்சவங்களை கொண்ட கட்சியில நாம நல்லது நடக்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நாம எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்படும் எதிர்பார்க்க முடியும்? ஆக மொத்தத்துல நாம டெல்லி பாஜகவால ஒரு என்ன சொல்றதுன்னா மறைமுகமா ஒரு பெரிய சதி வலைக்குள்ள நாம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நடிகனை முதல்வராக்கி அழகு பார்த்து நம்முடைய அழகை சீரழிக்க போகுது இந்த பாஜக அப்படிங்கறதுதான் இதுல உண்மையான உண்மை அப்படிங்கறத நான் எடுத்து வைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மூலமாவும் புரிஞ்சிருக்கும். 30 நாளையில இந்த நம்முடைய தாவேகா கட்சி தலைவரோட செயல்பாடுகள், நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். இது மற்றுமோர் திமுக, மற்றுமோர் பாஜக, மற்றுமோர் காங்கிரஸ், மற்றுமோர் அதிமுக நாளையும் நான் திருப்பி ஆரம்பத்துல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 4 கட்சிகளையும் தன்னகத்தே கொண்ட ஒற்றை ஆளுதான் இந்த தாவேகா தலைவர் விஜய். அவரு ஊம கோட்டானு மட்டும் நினைச்சு நீங்க அசந்துராதீங்க. அவரு எதுவும் தெரியாது மௌன சாமியாரா இருக்காரு. அறிவே இல்லாம இல்ல யோசிக்கவே தெரியாம மூலன்னு ஒரு உறுப்பை அவரு செயல்பட விடாம வச்சு அப்படியே ஏதோ ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு மட்டும் நினைச்சு அசந்து போயிடாதீங்க. மூளை நல்ல விஷயத்துக்கு மட்டும் செயல்படாது. ஆனா திமுக மாதிரியே கிரிமினல் ஆக்டிவிட்டிஸுக்கு பழக்கப்பட்ட மூளை அதுக்கு 100% துல்லியமா செயல்படும். துல்லியமா குறி வச்சு நம்மளை போட்டு வாட்டி வதைக்கும் அப்படிங்கறத இந்த காணொலியில சொல்லி முடிச்சுக்கிறேன்.